ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட இயேசு நேசிக்கிறார் என்கிற பாடல் உருவான வரலாற்றை நாம் பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் சுப்பிரமணி என்பவர் 2 பேரை கொன்ற கொலை குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இவரை விசாரித்த நீதிபதி இவர் செய்த கொலை குற்றத்திற்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதித்தார். இதனை தாங்கிக் கொள்ளாத அவருடைய மனைவி, என் கணவரை எப்படியாவது இந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுவித்து தருமாறு வக்கீலிடம் கெஞ்சி கேட்டாள். ஆனால் வக்கீலோ, இல்லையம்மா, உன் கணவர் செய்தது கொலை குற்றமாகும், இதிலிருந்து வெளிவருவது அரிதான விஷயமாகும் என்றார். ஆனால் மனைவியோ விடவில்லை. உடனே அவர், சரி, அதற்கு நிறைய பணம் செலவாகும். நீதிபதி உன் கணவரை விசாரிக்கும் போது நான் எந்த கொலையும் செய்யவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டால் இதிலிருந்து விடுதலை பெற வாய்ப்புள்ளது என்று கூறினார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள தெல்லிப்பளை என்னும் ஊரில் இந்து சைவ மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிராகன் ரிச் என்ற தேவ ஊழியர் இலங்கையில் சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்தார். பிராகன் ரிச் என்ற ஊழியர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சுப்பிரமணியை சந்தித்து அன்பாக பேசி அவரை சமாதானப்படுத்தி, என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கூறிய உங்களை இயேசு நேசிக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட சுப்பிரமணி தன்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி நேசிக்க ஒருவர் உண்டோ என்று வியந்த அவர் அதை நம்ப மறுத்து, உண்மைதானா என்று வினவினார். இதை கேட்ட ஊழியர் பிராகன் ரிச் தன் கையில் இருந்த வேத புத்தகத்தை அவருக்கு கொடுத்து, இந்த புத்தகத்தை வாசியுங்கள், இதில் சொல்லப்பட்ட இயேசுவே உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் என்றார். வேத புத்தகத்தை பெற்றுக்கொண்ட சுப்பிரமணி பல நாட்கள் அதை வாசிக்க ஆரம்பித்தார். இப்படி வேதத்தை அடிக்கடி வாசித்து தனது சந்தேகத்தை குறித்து வைத்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறைச்சாலைக்கு பார்க்க வரும் பிராகன் ரிச் என்பவரிடம் கேள்விகள் கேட்டு விசுவாசத்தில் பலப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகளுக்கும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இந்த நிலையில்தான் சுப்பிரமணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாள் குறிக்கப்பட அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அவர் மனைவி தனக்கு இருக்க எல்லா சொத்துக்களையும் விற்று தன் கணவரை எப்படியாவது விடுவித்து விட வேண்டும் என்று வாஞ்சையோடு நிற்கிறாள் ஒரு பக்கம். இப்பொழுது நீதிபதி கேட்கிறார், ஏனப்பா, நீ செய்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? அதற்கு சுப்பிரமணி, ஆமையா, ஒப்புக்கொள்கிறேன். நான் செய்தது 2 கொலை அல்ல, நான் செய்ததான் 5 கொலை என்றார். இதை கேட்ட அவருடைய மனைவியும் வக்கீலும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் விடுவிக்கப்பட நீர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று அவரிடம் சொல்லப்பட்டிருந்தது. இதனை கேட்ட மனைவி, உமக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு உம்மை வெளியில் கொண்டு வர முயற்சி செய்தேன், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையே, ஏன் என்றாள். அதற்கு சுப்பிரமணி, இயேசு என்னில் இருக்கும்போது என் பாவத்தை நான் எப்படி மறைத்து கொள்வேன் என்றார். இதனை கேட்ட நீதிபதி ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு புத்த மதத்தில் நம்பிக்கையுடையவன். என் வாழ்நாளிலே நான் வழங்கிய தீர்ப்பில் இதுவரை ஒருவர் கூட தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை அனுபவித்ததில்லை. ஆனால் நீரோ குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டீர். இதனை உம்மால் எப்படி செய்ய முடிந்தது என்றார். அதற்கு சுப்பிரமணி, ஐயா, நான் இப்பொழுது என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு இருக்கிறேன். அதனால் என்னால் இந்த தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்றார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தன்னை சந்திக்க வந்த பிராகன் ரிச்சிடம், எனக்கு உங்கள் பெயரையே வைத்து ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் சுப்பிரமணி. அதன்படி அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. தூக்கு வழங்கும் நேரம் வந்தது. உம்முடைய கடைசி ஆசை என்னவென்று பிராகன் ரிச்சிடம் கேட்டனர். அதற்கு அவர், எனக்கு 3 ஆசை உள்ளது ஐயா. நான் ஒரு பாடல் எழுதியுள்ளேன். அதை அனைத்து கைதிகள் முன்பாகவும் அதிகாரிகளாகிய உங்கள் முன்பாகவும் பாட விரும்புகிறேன். அதன் பின்பு இயேசுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பேச விரும்புகிறேன். பின்பு உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்ய விரும்புகிறேன் என்றார். அதோடு கூட இந்த பாடலையும் ரட்சிக்கப்பட உதவியாக இருந்த பிராகன் ரிச் அவர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இப்படி சொல்லி அவர் சந்தோஷத்தோடு தன் தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட பாவியாய் இருந்த பிராகன் ரிச்சையும் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதே போல இன்று நம்முடைய பாவங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களை
கேட்டு அவரிடத்தில் மனம் திரும்பி இனி பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ நம் ஆண்டவரிடம் பலன் கேட்போமா? இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்னமாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்னமாதவமோ. நேசனாம் நினைத்தான். இயேசு நேசிக்கிறார். மாசில்